ஒரு அப்பா இருக்காரு, ஒரு குழந்தை இருக்கான். குழந்தை வந்து மார்க்கெட் வழியா போகும்பொழுது ட்ரெயின் கடை இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து ஒரு தகர ட்ரெயின் ஒன்று இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் ட்ரெயின் இருக்கும். அப்பா கிட்ட அந்த குழந்தை அந்த தகர ட்ரெயின் அழகாக இருக்கு, எனக்கு வேணும்னு கேட்கும். அப்பா உடனே சொல்லுவார், வேணாடா கண்ணா, அது கையை கிழிச்சிரும், பிளாஸ்டிக் ட்ரெயின் வாங்கி தரேன், அதோட விளையாடுறா செல்லம் அப்படின்னும் பொழுது, இல்லை எனக்கு அதுதான் வேணும்னும் பொழுது வேறு வழி இல்லாமல் அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. இந்த குழந்தை விளையாடிட்டே இருக்கும்போது அந்த தகரம் கிழிச்சிரும் கையில். ரத்தம் கொட்டும், ஓன்னு அழும் குழந்தை. அப்பயே சொன்னல கண்ணா அது வேணான்னு. சரி பரவாயில்லன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கு தையல் போட்டு அந்த குழந்தைக்கு குணப்படுத்துவார். ஸோ இந்த இடத்துல ஒரு குழந்தை தான் நாம, அந்த குழந்தை தான் நாம. அப்பா தான் கடவுள். கடவுள் நமக்கு எல்லா வித சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம கேட்க தெரியாமல் கேட்டு சில சமயங்கள் அதில் சிக்கலில் மாட்டிக்கும் பொழுது, ஐயா நான் சிக்கலில் மாட்டிட்டேன் என்னை காப்பாற்றுங்கன்னு அவர்கிட்ட ஒரு 2 சொட்டு கண்ணீரை விடும் பொழுது அவர் துடிச்சிருவாராம். நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஓடோடி வருவாராம். அதுபோல தாங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது கூட கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவுமே தெரியாது. காரணம், நாம் ஒரு சின்ன டார்ச் லைட் ஒளி போல தான். கடவுள் என்பவன் கலங்கரை விளக்க ஒளி.